தமிழகத்தில் மேலும் 6426 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. மாநிலம் முழுவதும் இதுவரை 2,34,114 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். சென்னையில் ஒரே நாளில் 1117 பேருக்கு வைரஸ் பாதிப்பு. மொத்த பாதிப்பு 97,575 உயர்வு. கொரோனா பொது ஊரடங்கில் இருந்து நாடு முழுவதும் 3ஆம் கட்ட தளர்வுகளை வெளியிட்டது மத்திய அரசு. யோகா உடற்பயிற்சி மையங்கள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் திறக்க அனுமதி. கொரோனா கட்டுப்பாட்டு பகுதிகளில் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை முழுமையான ஊரடங்கு. பள்ளி கல்லூரிகள் திறப்புக்கான தடை தொடரும் என மத்திய அரசு அறிவிப்பு. ஆகஸ்ட் 31 வரை மெட்ரோ ரயில், திரையரங்குகள், நீச்சல் குளம், மதுபான கூடங்கள் திறக்க தடை தொடரும். மத நிகழ்ச்சிகள், அரசியல் கூட்டங்கள், பொது நிகழ்ச்சிகளுக்கும் தடை தொடர்வதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. அரசு சொல்லும் வழிமுறைகளை பின்பற்றினால் இயல்பு நிலைக்கு நிச்சயம் திரும்ப முடியும். தமிழக மக்களுக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. காய்ச்சல் முகாம்களால் சென்னையில் கோவிட்-19 வைரஸ் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டது. குணமானவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக முதல்வர் பழனிசாமி உரை. புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கை அறிமுகம். அனைத்து நிலைகளிலும் சமஸ்கிருதம் ஒரு விருப்ப மொழியாக இருக்கும் என மத்திய அரசு அறிவிப்பு. இரண்டாயிரத்து 30க்குள் அனைவருக்கும் கல்வி என்ற இலக்கை அடைய புதிய கல்விக் கொள்கை. மத்திய அமைச்சரவை ஒப்புதலுக்கு பின் மத்திய உயர்கல்வித்துறை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நாடு முழுவதும் எம்ஃபில் படிப்புகள் இனி கிடையாது. தற்போது 8ஆம் வகுப்பு வரை உள்ள இலவச கல்வி திட்டம் 12ஆம் வகுப்பு வரை நீட்டிப்பு. மத்திய அரசு அறிவிப்பு. நோபல் பரிசு வென்றவர்களில் 90% பேர் தாய்மொழியில் கல்வி கற்றவர்களே. துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு விளக்கம். தமிழகத்தில் ஆகஸ்ட் 1 முதல் பொது போக்குவரத்து மீண்டும் தொடங்க வாய்ப்பு. சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் தொடங்கலாம் என தகவல். ஐந்து மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். கனமழை காரணமாக கடல் போல் காட்சியளிக்கும் சென்னை புழல் ஏரி. எப்படி கணக்கு வருது வராளா? சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வரைவு முதலமைச்சரின் பரிசீலனையில் உள்ளது. தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் KC கருப்பணன் தகவல்.